அட பைத்தியக்காரா அவன் தெரியும். நானே சொல்றேன்ப்பா. அதாவது வீடு வச்சுக்கிறேன். நான் சொல்றேன் பாருப்பா. இல்ல நேத்து ரீல்ஸ் எடுக்கலாம். அதாவது காலையில 8 மணி இருந்தா, அதாவது காலையில 8 மணிக்கு எல்லாரும் எந்திக்கணும் சொன்னாரு. இப்ப அவரே பார்த்தா ரூம் கதவு முடித்து போய் அவரை போய் எழுப்புவோம். இந்த பிரச்சனையை சந்திக்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை 5 யானை பழம், 6 குதிரை பழம், 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம். வீரபாக எல்லாம் சோறு சீக்கிரம் வெளியே வா. வெங்காயம் 2 கிலோ, தக்காளி 2 கிலோ, சீக்கிரம் எடுத்துருவா. அண்ணாச்சி அண்ணாச்சி படுத்தி விடல 10 வெங்காயம் இருக்கணுமா? சீக்கிரம் வாங்க. டேய் சும்மாறா, வீரபாக டேய் சும்மாறா. வீரபாக எல்லாரும் காலையில 8 மணிக்கு எழுந்து நீ என்னதான் பண்ற உள்ள? சும்மாறா சும்மாறா. வெல்கம் பேக் டு தி சேனல். அதாவது நம்ம வந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு வந்திருப்போம். அதுக்கப்புறம் திருநெல்வேலியிலேருந்து மதுரை வந்து இப்போ மதுரையிலேருந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பைத்தியமாயவே நம்ம அண்ணன் சொல்லுவாரு. எங்கேயும் வரல, சாவறதுக்காக சூசைட் பாயிண்ட் வந்திருக்கோம். வந்து பாருங்க வாங்க எப்படி இருக்குதுன்ட்டு. ஆல்ரெடி எல்லாம் பார்த்த பாயிண்ட் தான். கொடைக்கானல் தாங்க வந்திருக்கோம். முக்கியமான ஒரு பிளேஸுக்கு போகிறோம். குளிர் கொஞ்சம் ஓரதா இருக்கு. 2 நாள் முன்னாடி பயங்கரமா வெயில் இருக்கு, அது இருக்குன்னு நானுங்க. இங்க வந்தா குளிர் அதிகமா இருக்கு. இது கப்பல்ஸ் பிளாகா? பக்கத்துல நிக்கிறீங்க போங்க அப்படியா? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? பாவம் குடும்ப கஷ்டம் சாவட்டாருன்னா படுங்க. குடும்பம் வச்சிருக்க எல்லாருமே சாவதானே போறானுங்க. ஆமா. எது? गाइस அப்படியே சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணு இருப்பாங்க. ரைட்டா கேர் ஆகும். நீங்களே சூசைட் பாயிண்ட்ல வந்துருவீங்க. இங்க இருந்து பாருங்க, இதான் சூசைட் பாயிண்ட். இது பக்கத்துல ஏதா குணா கேவ் இல்லனா? ஆமா ஆமா. வாவ், இது देखो. பழனி வீடு இங்க என்ன சொல்லுவாங்க? பழனி வீடு இங்க இருக்கு. ஆமாடா, பழனி வீடு இங்க தான் தெரியும் சொல்லுவாங்க. தெரியல, அங்க தெரிஞ்சு பேர் சொல்லு. சும்மா காரணம் கை காட்டறது இல்ல. பழனி வீடு இங்க தான் தெரியும் சொல்லுவாங்க. சொல்லு சொல்லு. சும்மா காட்டணும், பானி அங்க இருக்கு காட்டாதீங்க. போய் காட்டுங்க, எகிரி குடிங்க. பானிபூரி அங்க இருக்கு, சாடு போ. நீ அதுக்கு தானே வந்த? சரி, கம்மல் எங்க குச்சி பாப்பல? குணா கேவா சூசைட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் குச்சாங்க. சுபாஷ் ஒரு வாலிங்க. ஏய் சிப்ரா, என்ன ஆஸ்படரே இருக்கு. ஏலே சுபாஷ், அவன் ஊந்தது எங்கயோ அங்க கூப்பிடுற. இல்ல ஷார்ட்கட்ல வருவான்ல. நான் ஷார்ட்கட்ல வரதுக்கு அவனா பதார்க்குள்ள பூந்து வருவான். இப்ப மானா அந்த பொக்கையா மேகண்டா மிஸ்ட். கீழ போய் தம்பி 10 பேர் சேர்ந்து அடிப்பானுங்க போல. அது கொரில்லா தம் அடிக்கிறதுனால அவளுக்கு போக வருது. அடே பேயில போமா. பாத்தீங்கன்னா மலைக்கு நடுவுல தான் கொரில்லா இருக்கும், பெரிய கொரில்லா. அது தம் அடிக்கிற போயோட ஸ்மெல்ல பாருங்க. நம்ம கிஷா போல நம்ம ஊர் புளிங்கோ புளிங்கோ சூசைட் ட்ரை பண்ணி கை வச்சிட்டாப்ல அவரு. நான் இவர்தாங்க போன ஆல்ரெடி வந்து போனாட்டி வந்து கொடைக்கானல் வந்தாரு. கேட்டா ஒரு 200 அடி கயிறு உள்ள விட்டோம். அப்படியே அப்பதான் இவரை காப்பாத்தணும். கயிறு நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ண, நல்லா சொன்ன. கயிறு 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 அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? இடையே ஒரு தூக்குறது சும்மா இல்ல, 8 மணி நேரம் போராட்டம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. போராடி இவர் மீட்டு ஏதோ ஒரு கை மட்டும் காப்பாத்தியாச்சு. ஒரு வார்த்தை சரி பண்ணிடலாம். என்னத்த சொல்றது, இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. போகாத கேட்டாரா? தெரியுது, நாங்க இல்லைன்னா உங்களால குறைச்சிக்க முடியாது. தெரியல, ஒண்ணு இல்ல. அப்படியே இங்க ஜூம் பண்ணு, எல்லாமே இங்கதான் காரணம்.
வேணான்னு சொன்னேன் கேட்டா தானே ஏது கல்யாணமா அப்படியே போனாரு எட்டி பார்த்தாரு குளத்து விட்டாரு கொரில்லா குரங்கு இருக்குல்ல அது வந்து இங்கதான் உட்காந்துருக்கும் அது வந்து இந்த தம் அடிக்குது பொங்கலா வருதா அடே அப்ப எல்லாரும் சிரிங்க அனந்து சோக்கு சொல்லிட்டான் எவ்வளவு பேர் தம் அடிச்சிட்டு இருக்கோம் அது இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆனா சில பேர் அந்த மலை உச்சில இருந்து அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க எங்க இருக்குன்னு தெரியல இப்ப இந்த டைட்ல இருந்து ஊர்ல என்னடா ஒரு எலும்பு சேராது இந்த பக்கத்துல வந்தோமா ஒண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ? எதரா பாக்கீங்க அங்க இருந்து பார்க்க வந்தோமான்னு கேக்குறாங்க அங்கிட்டு பார்க்க வந்தோமா انا பின்னாடி ஒயிட் நல்லா இருக்கா பாரு அவ சொல் எங்க ஒயிட் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி அங்க ஒயிட் நல்லா இருக்கா இங்க வேணா ஒயிட் எடுத்துட்டாங்க ஏய் மண்டி வந்துடா பாக்கீங்க ஆனா உங்களை எடுக்கல நான் மேல எடுத்துறேன் யா கேமராமேன் பவர் ஃபோக்கஸ் ஐபிஎல் கேமராமேன் கொரில்லா இருக்கா இல்லையா என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா எட்டி பாருங்க ஒரு புகை மூட்டமா இருக்கு கொரில்லா உட்கார்ந்து அங்க இருந்து தம் அடிச்சு தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத. அந்த மஞ்சுபல் பாய்ஸோட குணா கேவுக்கு வந்துட்டோம். ஸோ உள்ள போய் பார்க்க போறோம் வாங்க. சுபாஷ் அது உள்ள அது பேரு அங்க ஒரு கேட் இருக்கு பேரு அதுதான் வந்து குணா கேவ். சொல்ல மீறி உள்ள போயிட்டு பள்ளத்துல குதிச்சுட்டு வந்து அந்த சுபாஷ் கூட இருக்கிற வந்து குட்டா அவனும் வந்து உள்ள போய் காப்பாற்ற போயிட்டான். அந்த மளிகை கடை தான் வெளில இருக்குன்னு நினைக்கிறேன். குணா கேவ்ல போயிட்டு ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு. சுபாஷ் எங்க தேடியும் கிடைக்கல. ஒருத்தனை கேட்டா 6 மாசத்துக்கு முன்னாடி செத்துட்டான்றான். பேயில போமா இலை இன்னொருத்தனை கேட்டா அவனுக்கு தெரியலன்றான். ஸோ எவ்வளவு கத்தியை வந்து சுபாஷ் கிடைக்காது இல்லாத காரணத்தினால நாங்கள் அதை விட்டு நான் போறேன் எனக்கு வேணாம் நான் போறேன். அந்த கொடைக்கானல்ல வந்து ஒரு மணலூர் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்லைன்லேருந்து சரி போட்டிங்லேருந்து சரி எல்லாமே இருக்குது. ஆனால் ஜிப்லைன் மட்டும் எப்படின்னா வந்து 50 வெயிட்டுக்கு மேலே இருக்கணும், 70 வெயிட்டுக்கு கீழே இருக்கணும். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு அப்படி இருந்தால் மட்டும் தான் ஜிப்லைன் ஏற்றுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி நம்ம ஃபேமிலியாக வந்திருந்தோம். ஆனால் ஜிப்லைன் பார்த்தோன்னா எங்களுக்கு மனசே கேட்கலங்க. A few minutes later. எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே ஃபைட்டிங்கா இருக்கு சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ சார் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.